ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி அவங்க தோக்கிறது. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. இந்திய அணி தான் இந்த ஏஷியா கப் வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி கேப்டன் சொல்லாங்க, முன்னாள் கேப்டன் சொல்லலாம் பாபர் அசம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. பாகிஸ்தான் அணியை ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு. அவரோட பர்சனலாக அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாபர் அசம், முகமது ரிஸ்வான் போன்ற ஒரு நட்சத்திர வீரரை இந்த ஏஷியா கப்பில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எடுக்கல. அது குறித்து அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்ன அணியில் எடுக்காது எனக்கு பர்சனலாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் கடுமையாக உழைப்பேன், மீண்டும் நான் பாகிஸ்தான் அணிக்கு கம்பேக் கொடுப்பேன். அதே போல் இந்திய அணி எதிராக பாகிஸ்தான் அணி இந்த மாதிரி தோக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு தொடரில் தொடர்ந்து இரண்டாவது போட்டி விளையாடுறாங்க, ஆனால் அதுலேயும் அவங்களால ஜெயிக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி இந்த ஏஷியா கப் வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா அவங்க அணி ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது. பாகிஸ்தான் அணியோட தோல்விக்கு என்ன காரணமாக பார்க்குறேன், இந்திய அணியை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அதுதான் அவங்களோட தோல்விக்காக நான் பார்க்குறேன். இந்திய அணி நல்லா விளையாடுற டீம் தான், ஓகே தான். இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக விளையாடும் போது நல்லா விளையாடினா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் பாகிஸ்தான் அணி ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசம், அதாவது முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் சொல்லாங்க. பாபர் அசம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எஸ், அவர் சொல்கிறது கரெக்டுங்க, 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீக் ஸ்டேஜில் தோத்துட்டாங்க. சூப்பர் 4லையும் மீண்டும் விளையாடுறாங்க, மீண்டும் தோக்குறாங்கன்னா அப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் எந்த அளவுக்கு, கிரிக்கெட் வாரியம் சரி கிரிக்கெட் பிளேயரும் எந்த அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதே போல் அவருங்க முக்கிய வீரராக பார்க்க போகிற பாபர் அசம், அடுத்த கோலி அவர் தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாபர் அசம், முகமது ரிஸ்வான் போன்ற நட்சத்திர வீரர்களை அணியில் எடுக்கல ஏஷியா கப்பில். அதே பெரிய ஒரு பின்னடைவு தான் சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு. ஏன்னா முகமது ரிஸ்வான்லாம் ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்க, கண்டிப்பாக ஏஷியா கப்லாம் நல்லா விளையாடுவார். அவர் எடுக்காது ஒரு ஏமாற்றம் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு. பொறுத்து பார்க்கலாங்க. அடுத்து 2026 வரை T20 வேர்ல்டு கப் வருது, அதிலாச்சும் எடுக்கிறாங்களோ சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு செம்ம மேட்ச் இருக்குதுன்னு சொல்லாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா வாசஸ் பாகிஸ்தான், இன்றைக்கி எந்த டீம் தோக்குதோ அவங்க கிட்டத்தட்ட வெளியே. நாளைக்கு இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் விளையாடுறாங்க, அதில் எந்த டீம் ஜெயிக்குதோ கிட்டத்தட்ட அவங்க உள்ளே போன மாதிரி இங்கே ஃபைனலுக்கு பொறுத்து பார்க்கலாம். பட் பாகிஸ்தானை நிறைய பேர் விமர்சித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட செயல், பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் பண்ண வேலை எல்லாமே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்திய அணி இந்த ஏஷியா கப் வெற்றி பெறுமா பெறாதா? பாகிஸ்தான் வீரர்கள் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பாம் வைக்கிற மாரிலாம் பண்ணுறாங்க. அது குறித்து உங்களோட கருத்து என்ன? யார் வெற்றி பெறுவாங்க ஏஷியா கப்? மறக்காமல் உங்களோட கருத்தை கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த 2025 T20 ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க? மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.